வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/1/2026 தை மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், முதலீடுகள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக ஏற்றம், புதிய மாற்றங்கள், இன்க்ரிமெண்ட், வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு, நம்பிக்கை, எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்கென்று கிடைப்பது அனுகூலமான அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை கிராப் செய்து கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. புதிய அறிமுகத்திலும் பயணங்கள் சமயத்திலும் பெற்றோர்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக பெறுவார்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் அந்தராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சந்திராஷ்டிரம் பாதிக்கலை என்றாலும் மன அழுத்தமும் வாகனங்களிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்தல் நன்மைகள் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பார்த்து கொள்வதும் அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், வேலைகள் முடிந்தவுடன் மனதுக்கு பிடித்த கோயில் குளத்திற்கு செல்வதோ அல்லது வீட்டுக்கு செல்வதோ முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தர்க்கம் செய்வது, கூடி பேசுவது எல்லாம் இந்த நேரத்தில் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக தைரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். உத்திரவாதத்துடன் தெய்வீக வழிபாடுகளுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த விஷயங்கள் சிறந்ததாக உங்களுக்கு ஏற்றதாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்கள் காணப்படுவதனால் அதற்கேற்றவாறு அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றமும் உத்தியோகத்தில் அனுகூலமும் வியாபாரத்தில் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.